வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபன் ஃபோக்கஸ் தமிழ். அப்புறம் நான் ஜான்சி ராணி. மௌனமான தூரிகைகள். சென்னையின் ஒரு பழைய பாசி படர்ந்த அடுக்குமாடி குடியிருப்பின் 3ஆம் தளம். அங்கே ஒரு சிறிய அறையில் விஸ்வா வசிக்கிறான். அந்த அறையின் சுவர்கள் முழுக்க பாதி வரையப்பட்ட ஓவியங்கள். எதிலுமே முழுமையில்லை. ஒரு கவிஞனின் முகம் வரைந்திருப்பான், ஆனால் அதற்கு கண்கள் இருக்காது. ஒரு அழகான மலை கிராமத்தை வரைந்திருப்பான், ஆனால் அதற்கு வண்ணம் தீட்டப்பட்டிருக்காது. விஸ்வா ஒரு பிறவி ஓவியன். அவனது விரல்களில் ஒரு மேஜிக் இருந்தது. ஆனால் அவனிடம் இருந்த ஒரே பலவீனம் சோம்பேறித்தனம். இன்னைக்கு என்ன, நாளைக்கு வரைஞ்சுக்கலாம், இப்போ மூடே இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம். இதுதான் விஸ்வாவின் தாரக மந்திரம். அவனது திறமை அந்த அறையின் தூசிக்குள் புகுந்து கிடந்தது. விஸ்வாவின் தந்தை ராகவன் ஒரு இராணுவ வீரர். அவர் எல்லையில் நாட்டுக்காக உயிர் நீத்தவர். அவர் இறப்பதற்கு முன் விஸ்வாவுக்கு எழுதிய ஒரு கடிதத்தில், மகனே, ஒரு போர் வீரன் கையில் ஆயுதம் எடுப்பதை விட எடுத்த ஆயுதத்தை இடையில் கீழே போடாமல் இருப்பதே பெரிய வீரம். நீ எதை தொடங்கினாலும் அதை முடிக்கும் வரை ஓய்வெடுக்காதே என்று எழுதியிருந்தது. விஸ்வாவின் தாய் மரகதம் தன் கணவன் இறந்த பிறகு ஒரு சிறிய தையல் கடை நடத்தி விஸ்வாவை வளர்த்தார். உங்க அப்பா உன்னை பெரிய கலைஞனா பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் விஸ்வா. ஆனால் நீ இப்படி ஒரு கோடு கூட வரையாமல் உட்கார்ந்துருக்கிறது அவருக்கு செய்கிற துரோகம் இல்லையா என்று அடிக்கடி கேட்பார். விஸ்வா தலையை குனிந்து கொள்வான். ஒரு நாள் விஸ்வா ஒரு விளம்பரத்தை பார்த்தான். இந்தியா ஆர்ட் ஃபெஸ்டிவல் தேசிய அளவிலான ஓவிய போட்டி, முதல் பரிசு 5 லட்சம் ரூபாய் மற்றும் லண்டனில் ஓவியம் பயில ஸ்காலர்ஷிப். அந்த போட்டிக்கு இன்னும் சரியாக 30 நாள் இருந்தனர். இதை நான் பண்ணி ஆகணும் என்று விஸ்வா கத்தினான். ஒரு பெரிய கேன்வாஸ் வாங்கினான். ஆனால் அவனது பழைய பழக்கம் அவனை விடவில்லை. முதல் 3 நாட்கள் எதையுமே வரையாமல் சும்மா பார்த்து கொண்டிருந்தான். இன்னும் 27 நாள் இருக்கே, அப்புறம் பார்த்துக்கலாம் என்று மனம் சொன்னது. ஒரு மாலை வேளை. விஸ்வா ஏமாற்றத்துடன் பூங்காவில் அமர்ந்திருந்தான். அங்கே ஒரு முதியவர் கண்கள் தெரியாத நிலையிலும் மிக அழகாக புல்லாங்குழல் வாசித்து கொண்டிருந்தார். அவர் பெயர் குருசாமி. விஸ்வா அவரிடம் கேட்டான், ஐயா, உங்களுக்கு கண்கள் தெரியாது, ஆனாலும் எப்படி தினமும் தவறாமல் வந்து இவ்வளவு அழகாக வாசிக்கிறீர்கள்? உங்களுக்கு சலிப்பு வராதா? குருசாமி சிரித்தார். தம்பி, இசை என்பது நான் செய்யும் வேலை இல்லை, அது என் சுவாசம். சுவாசிக்க யாராவது சலிப்பார்களா? நீ எப்போ உன் வேலையை உன்னோட பாரமா நினைக்காம உன்னோட உயிரா நினைக்கிறியோ அன்னைக்கு அந்த சோம்பேறித்தனம் உன்னை விட்டு ஓடிடும். விஸ்வாவுக்குள் ஏதோ ஒன்று உடைந்தது. வீட்டிற்கு வந்த விஸ்வா தன் தந்தையின் புகைப்படத்தை பார்த்தான். அப்பா, நான் ஜெயிக்க போறேன் என்று கத்தினான். அன்று இரவு அவன் வரையத் தொடங்கினான். அவன் வரைந்த தலைப்பு காலத்தின் கண்ணீர். 10வது நாள். ஓவியத்தின் பாதி முடிந்தது. ஆனால் கையில் காசில்லாமல் போனது. வண்ணம் வாங்க கூட வழியில்லை. பழைய வண்ணங்களை சேர்த்து வைத்து புதிய வண்ணங்களை உருவாக்கினான். 20வது நாள். அவனது தாய்க்கு திடீரென உடல்நிலை சரியில்லாமல் போனது. மருத்துவமனை, வேலை என்று அலைந்தான். இதோ பார், இப்போ உனக்கு இது தேவையா? அப்புறம் பார்த்துக்கலாம் என்று அவனது உள்மனம் சொன்னது. ஆனால் கலாம் ஐயாவின் கதையை அவன் நினைவில் கொண்டான். இல்லை, நான் நிறுத்த மாட்டேன் என்றான். 25வது நாள். விஸ்வாவின் அம்மாவுக்கு ஆபரேஷன் செய்ய வேண்டும். 2 லட்சம் ரூபாய் தேவை. விஸ்வா யாரிடமும் கேட்கவில்லை. அவன் தன் ஓவியத்தையே நம்பினான். பகல் முழுவதும் தையல் கடையில் வேலை செய்தான். இரவு முழுவதும் ஓவியம் வரைந்தான். அவனது கண்கள் சிவந்திருந்தனர். உடல் நடுங்கியது. ஆனால் அவனது தூரிகை மட்டும் நிற்கவில்லை. 29வது நாள். ஓவியம் கிட்டத்தட்ட முடிந்தது. அந்த ஓவியத்தில் ஒரு தாய் தன் குழந்தையின் கையை பிடித்து கொண்டு ஒரு இருண்ட காட்டிற்குள் ஒரு மெல்லிய ஒளியை நோக்கி நடப்பது போல இருந்தது. அந்த ஒளியில் அவனது தந்தையின் உருவம் தெரிந்தது. அது ஒரு ஓவியம் அல்ல, அவனது வாழ்க்கை. போட்டியின் நாள் வந்தது. டெல்லிக்கு ஓவியத்தை எடுத்து செல்ல வேண்டும்.
ரயில் பயணத்தில் யாரோ தெரியாமல் அவனது ஓவியத்தின் மீது தண்ணீரை கொட்டிவிட்டனர். ஒரு ஓரத்தில் வண்ணம் கரைந்தது. விஸ்வா பதறினான். ஆனால் அளவில்லை. ரயிலிலேயே உட்கார்ந்து அந்த இடத்தை இன்னும் அழகாக மாற்றினான். ஒரு விபத்தை ஒரு கலையாக மாற்றினான் விஸ்வா. டெல்லியில் ஆயிரக்கணக்கான ஓவியங்கள், ஒவ்வொன்றும் ஒரு அற்புதம். விஸ்வாவின் ஓவியம் மிகவும் எளிமையாக இருந்தது. ஆனால் அதில் ஒரு உண்மை இருந்தது. முடிவு அறிவிக்கப்பட்டது. இந்த ஆண்டின் சிறந்த ஓவியன் விஸ்வா என்று அறிவிக்கப்பட்டது. மேடையில் ஏறிய விஸ்வா மைக்கை பிடித்து சொன்னான், இந்த வெற்றி என்னோட திறமைக்கு கிடைச்சதில்லை, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற என் எதிரியை நான் ஜெயிச்சதுக்கு கிடைச்சது. ஒவ்வொரு முறையும் நான் தோற்க நினைக்கும்போது என் அப்பாவோட வீரமும் என் அம்மாவோட கண்ணீரும் என்னை முன்னேற தள்ளுச்சுன்னு சொன்னான். அரங்கமே எழுந்து நின்று கை தட்டியது. இன்று விஸ்வா ஒரு பெரிய ஓவிய கலைக்கூடம் நடத்தி வருகிறான். அவனிடம் வேலைக்கு வரும் இளைஞர்களுக்கு அவன் முதலில் சொல்லும் பாடம் இதுதான். நாளை என்பது ஒரு பொய். உன் கையில் இருப்பது இன்று மட்டுமே. எதையும் தள்ளி போடாதே, காலம் உன்னை தள்ளிவிடும். விஸ்வா மாதிரி நமக்கும் வாழ்க்கையில் பல தடைகள் வரும், கஷ்டங்கள் வரும், காசு இருக்காது, மன சோர்வடையும். ஆனால் இன்னைக்கு ஒரு ஸ்டெப் வைப்போன்னு நீ நினச்சா அடுத்த 30வது நாள் நீ ஒரு வெற்றியாளனாக நிற்ப. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.